உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி, பொம்மி அக்கா எப்படியாவது வெளியே வரணும். அதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் செய்யறேன். எனக்கு புரியுது ராணி. நீ நினைக்கிறது மாதிரி அது சாதாரண விஷயம் கிடையாது. நீ அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது பெரிய விபரீதங்களையும் ஆபத்துக்களையும் சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் யாருக்கு சாவு எந்த நிமிஷத்துல வரும்னு தெரியாம தான் வாழ்க்கையே போய் நிறுகுது. நான் செத்து செத்து பொழைச்சுதா இன்னைக்கு வரைக்கும் நான் உசுரோட இருக்கிறேன். நான் இப்ப வரைக்கும் உசுரோட இருக்கிறேன்னா அது அந்த கடவுளோட கருணையாலதான். அதே மாதிரி எனக்காக இறக்கப்பட்டு கடைசி நேரத்துல என்னை வந்து காப்பாத்தோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சாமி. இம்மா நாளா நான் கஷ்டப்பட்டது பொம்மி அக்கா ஆவி வெளியே வரணுங்கிறதுக்காக தான். அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் செய்வேன். தயவு செஞ்சு அந்த வழியை மட்டும் சொல்லுங்க. எப்படியாவது என் உயிரை கொடுத்தாவது நான் செய்ய பாக்குறேன். எம்மா ராணி, நீ சொல்ற விஷயங்களுக்கு வழிமுறைகளை புதுசா தெரிஞ்சவங்க நாகசாது மட்டும்தான். நாக சாது? அதாம்மா, நம்ம காட்டுக்குள்ள ஒருத்தரை பார்த்தோமே, அவரும் மாதிரியான ஆட்கள் தான். சொல்லுங்க சொல்லுங்க சாமி. அவங்க தாம்மா அந்த ஆத்ம வித்தையை முழுசா கத்துக்கிட்டவங்க. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லி அதை எப்படி உடைச்சு நீங்க நினைக்கிற காரியத்தை நடத்துறாங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. அப்போ நான் எங்க போய் பார்க்கணும்னு சொல்லுங்க. காட்டுக்குள்ளார பார்த்த அதே நாகசாதுவை நான் போய் பார்த்துன்னு வந்துடுறேன். நாகசாதுக்குள் அவங்க மனசுக்குள்ள நம்மள பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நாம பார்க்க முடியும். அந்த நாகசாதுவை நீ பார்க்கிறதும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் மிகப்பெரிய விஷயம். அவரு இப்ப எங்க இருப்பாருன்னு தெரியலையம்மா. ஆனா வேற ஏதாவது ஒரு நாகசாதுவை நாம பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு தான் நாம போகணும். சுடுகாட்டுக்கா? என்ன சாமி சொல்றீங்க? இப்ப மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்க நேரம். அவங்க குளிச்ச முடிச்ச கையோட நாகசாதுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் போவாங்க. நீ நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கு போனா நிச்சயமா அங்க ஒரு நாகசாது இருப்பாரு. அந்த நாகசாது நிச்சயமா ஒரு ஆத்மாவோட உடம்புக்குள்ள திரும்பவும் அவங்கள சேர்க்கறதுக்கான ஆத்ம வித்தைகளை பத்தின வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாரு. நீ அவங்கள பார்க்கறது தான் நல்லது ராணி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.